ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொல்கத்தா அணி வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்ள போகிறது. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா வந்து போன மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட வந்து சூப்பர் ஓவரில் ரொம்ப மோசமாக வந்து தோத்தாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஆண்ட்ரூ ரசலை வந்து நம்பணும், பட் அவரும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இதனால் போன மேட்ச் கொல்கத்தாவும் வந்து தோத்தாங்க. ஆனால் ஆர்சிபி அணி வந்து அப்படியே வந்து ஆப்போசிட், கடைசியாக விளையாடின 4 மேட்சுமே வந்து தோற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து கடைசி இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டீமும் வந்து பட்டையை கிளப்புற மாதிரி மேட்ச் வந்து இருக்கும். கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து இன்றைக்கி வந்து ஜெயிச்சே ஆனோம். ஏன்னா வந்து 4 மேட்சுமே வந்து லைனாக வந்து தோற்றுறாங்க. அட்லீஸ்ட் வந்து இன்னிலேருந்து ஜெயிச்சாச்சும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து ஆர்சிபி அணியில் வந்து இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் வந்து ஏபி டிவிலியர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி 4 மேட்ச்சில் வந்து சரியாக வந்து இல்லை. பவுலிங் அப்படின்னு சொல்லி நம்பும்போது யுவேந்திர சஹாலை மட்டும்தான் வந்து நம்பி இருக்குது ஆர்சிபி அணி. பெரிய அளவில் வந்து பவுலிங் வந்து யாருமே வந்து கண்டெயின் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்டைனிங், கவுல்டர் நைட் 2 பேருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயரை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கடைசியாக விளையாடின 4 மேட்ச்லேயுமே வந்து ஆர்சிபி வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா கூட வரப்போகிற மேட்சஸில் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தாங்கன்னா சீரியஸாக வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே வரக்கான வாய்ப்பும் வந்து இன்னமும் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கொல்கத்தாவா இல்லை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதமாக வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய கிரிக்கெட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.